மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவகாசி ஓய்வூதியர் மனமயில் மன்றத்தின் பெறுதல் சட்ட கணக்கிலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் செலவின கணக்கு கேட்டிருக்காங்க. இருப்புநிலை குறிப்பு கேட்டிருக்காங்க. மார்ச் 31னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மார்ச் 31னா எப்போ ஆரம்பிக்கும்? ஏப்ரல் 1 ஆரம்பிக்கும். ஏப்ரல் 1 அப்படின்றது எந்த வருஷம்? மார்ச் 31 2018 அப்படின்னா தொடங்கினது 2017 இருக்கும். மாதம் வந்து ஏப்ரலாக இருக்கும். அப்போ ஏப்ரல் 1 2017 மார்ச் 31 2018 வரை இது ஒரு வருடம். ஓகேவா? இப்போ பெறுதல் சட்ட கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன போட போகிறோம்? வருவாய் செலவின கணக்கு போட போகிறோம். ஃபஸ்ட்டு வருவாய் செலவின கணக்கு போட்டுருவோம். ஏன்னா இதில் முதல் இல்லை. ஸோ அதனால் வருவாய் செலவின கணக்கு போட்டுட்டு முதல் போட்டுட்டு அப்புறம் இருப்புநிலை குறிப்பு போடுவோம். ஓகேவா? இதில் பாருங்கள், பெறுதலில் என்னென்ன இருக்குது? இருப்பு இருக்குது, அதாவது கை ரொக்கம் வங்கி ரொக்கம் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்? சொத்துக்கள் பக்கம் முதல் நிதி கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் எடுத்துக்குவோம். தொடக்க முதல் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கும் போது இந்த கை ரொக்கம் வங்கி ரொக்கத்தை எடுத்துக்குவோம். வேறு எங்கேயுமே இது எடுக்கக்கூடாது. ஏன்னா இது தொடக்க முதல் கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்து சந்தா, இது போன வருஷத்துக்குடைய சந்தா. இது நம்மளுடைய 17-18க்குரிய நம்ம ஆண்டு சந்தா. இது அடுத்த ஆண்டுக்குரிய சந்தா முன்கூட்டி பெற்று வச்சுருக்கோம். உயில் கொடை வந்து பொறுப்பு. அரங்க வாடகை வந்து இது பெறுதலில் இருக்கிறதுனால நமக்கு வருமானம். பாதுகாப்பு பெட்டக வாடகை நமக்கு வருமானம். சிறப்பு விருந்துக்கான வசூல் இதுவும் நமக்கு வருமானம். வங்கி மேல்வரை பற்று. இப்போ இங்கே வந்து வங்கி ரொக்கம்னு இருந்ததுன்னா நம்ம சொத்துக்கள் பக்கம் எப்படி எடுத்து போடுவோமோ அதே மாதிரியே இந்த பக்கம் இருந்ததுன்னா சொத்துக்கள் பக்கம் போடணும். இப்போ பொறுப்புகள் பக்கம் இருக்குது. அதனால் இது பொறுப்புகள் பக்கமே நீ என்ன செய்யணும்? வங்கி மேல்வரை பற்றுன்னு எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது வாடகை வரியும் செலவில் இருக்கிறதுனால இதுவும் செலவு தான். மின்கட்டணம் செலவு. அரைகலன் வாங்கியது அப்படிங்கிறது செலவு இல்லை, சொத்து வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் இது சொத்து பக்கம். பில்லியார்ட்ஸ் மேசை வாங்கினது அப்படின்றது இது சொத்து தான். பழுதுபார்ப்பு மற்றும் புதுப்பித்தல் இது செலவு. சிறப்பு விருந்து செலவு. பற்பல செலவு. கை ரொக்கம் சொத்து பக்கம் போட்டுக்கணும். சங்கத்தின் 300 உறுப்பினர்கள் 100 செலுத்தினார்கள் அப்படின்னா 300 × 100 30,000. 30,000 நமக்கு இந்த வருஷம் வரணும். ஆனால் வந்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000. ஓகேவா? நல்லா கவனிங்க. 300 × 100 30,000 நமக்கு வர வேண்டிய சந்தா. ஆனால் வந்த சந்தா இந்த வருஷம் 25,000. அப்போ நம்ம இன்னும் பெற வேண்டிய சந்தா 5,000. 30,000லேருந்து 25,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 5,000 பெற வேண்டிய சந்தா இந்த வருஷத்துக்குரியது. 1/4/2017 அன்று சங்கத்தின் அறைகளின் இருப்பு. போன வருஷம் பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதுதான் தொடக்க இருப்பு 10,000. அதுமாதிரி 2016-17ஆம் ஆண்டுக்கான குடியுள்ள சந்தா இன்னும் பெறப்படாதது. அதாவது நம்ம போன வருஷத்தோடைய சந்தா இன்னும் வாங்காதது ஒரு 1000 இருக்குது. ஸோ இதான் கணக்கு போடுவோமா? ஃபஸ்ட்டு செலவினம். வாடகை வரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000. அடுத்து மின் கட்டணம். அது ஒரு 17,000. அடுத்தது பழுதுபார்ப்பு புதுப்பித்தல். அது ஒரு 16,000. சிறப்பு விருந்து செலவு ஒரு 4,000. அடுத்து பற்பல செலவு ஒரு 2,000. இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து முதல் நிதி கண்டுபிடிக்கும் போது தொடக்க இருப்பாக போட்டுக்கணும். அடுத்தது சந்தா, இது போன வருஷத்தோட இது நம்மளுடையது. 2017-18க்கான சந்தா 25,000. நல்லா அவ்வளோ இந்த வருஷத்துக்குடைய சந்தா நான் இங்கே ரஃபில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 300 × 100 30,000. இதுதான் ஆக்சுவலாக நமக்கு வர வேண்டியது. ஆனால் உண்மையில் வந்தது எவ்வளோ அப்படின்னா 25,000. அப்போ 30,000ல் 25,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெற வேண்டிய சந்தா 2017-18 பெற வேண்டிய சந்தா நம்ம தான் கண்டுபிடிக்கணும்.
நமக்கு க்ளூ தான் கொடுப்பாங்க. நம்ம தான் என்ன செய்யணும், வர வேண்டிய சந்தா 30,000, வந்த சந்தா 25,000, அப்போ இன்னும் பெற வேண்டிய சந்தா 5,000. அப்போ நமக்கு 30,000 சந்தாலாம் போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்தது உயில் கடை பொறுப்பு, அரங்க வாடகை நமக்கு வருமானம். அப்போ அரங்க வாடகை ஒரு 14,000. பாதுகாப்பு பெட்டக வாடகை, பாதுகாப்பு பெட்டக வாடகை ஒரு 5,000. சிறப்பு விருந்து வசூல் ஒரு 12,000. ஓகேவா? அடுத்தது இங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இது வர வேண்டியது போட்டாச்சு. 1/4/2012 சங்கத்தின் அறைகளின் இருப்பு, தொடக்க இருப்பு, சொத்து வந்து வருவாய் செலவினர்களில் வரக்கூடாது. 16-17ஆம் ஆண்டுக்கான குடியுள்ள சந்தா, அதாவது போன வருஷத்துடைய சந்தா. இன்னும் நம்ம பெற வேண்டியது போன வருஷத்துடைய சந்தா பாருங்கள், 16-17 போன வருஷம். ஸோ அது நம்ம வருவாய் செலவினர்களை போடக்கூடாது. ஏன்னா இந்த வருஷத்துக்குரியது மட்டும்தான் போடணும். இந்த வருஷம்னா என்ன, 2017-18 தான் இந்த வருஷம். ஸோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், போடணும், மற்றதை போடக்கூடாது. ஓகேவா? இப்போ எல்லாம் போட்டாச்சான்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ கூட்ட ஆரம்பிச்சிடலாமா? 0 0 0 11 1 மிச்சம் 1 4 5 6 61,000. ஓகேவா? 0 0 0 9 10 11 1 மிச்சம் 1 4 5 6 61,000. அப்போ ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும், இந்த 61,000 போட்டுக்கணும். இப்போ இதை கூட்டி பாருங்கள், 0 0 0. சும்மா இங்கே போட்டு பார்த்துக்கோமா, 0 0 0. அடுத்தது 8 8 15 21 25 27க்கு 7 மிச்சம் 2 3 4 5. ஓகேவா? 57,000. 61,000ல் 57,000 போயிட்டுனா எவ்வளோ நீங்கள் கவனிங்க. 61,000 மைனஸ் 57,000 11 11ல் 7 போயிடுச்சுன்னா 4. இங்கே 6 இருக்குது. 6லேருந்து இங்கே ஒன்று கடை வாங்கிக்கிறீங்க, 11 ஆகிடுது. 11ல் இப்போ இந்த இடம் வந்து 11 ஆகிடுது. 11ல் 7 போயிடுச்சுன்னா 4. இங்கே நீங்கள் கடை கொடுத்துட்டீங்க. அப்போ இங்கே இருக்கிறது என்னது, 5. 5ல் 5 போச்சுன்னா 0. அப்போ 4,000. அப்போ இங்கே வந்து வருமானம் அதிகமாக இருந்ததுன்னா உபரி, இதுவே வந்து செலவினம் அதிகமாக இருந்ததுன்னா பற்றாக்குறை. இப்போ வருமானம் அதிகமாக இருக்குது, அதனால் உபரி 4,000. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா? வந்துருச்சு. ஸோ அடுத்தது தொடக்க முதல். தொடக்க முதல் அப்படின்னா எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, போன வருஷம் என்னென்ன சொத்து இருந்துச்சோ அது எல்லாமே தொடக்க முதல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கை ரொக்கம், வங்கி ரொக்கம் இருக்கு இல்லையா? அப்போ கை ரொக்கம், வங்கி ரொக்கம் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 10,000, இது ஒரு 20,000. ஓகேவா? அடுத்தது போன வருஷம் 2016-17க்குள்ளது கொஞ்சம் பாக்கி இருக்குது பாருங்கள். சந்தால 2016-17க்குள்ள சொத்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து 17க்கான சந்தா போன வருஷத்துக்கு இருக்குது இல்லையா, அதனால் அதையும் எடுத்துக்கணும். அது ஒரு 5,000. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1/4/2017, அதாவது இந்த கணக்கு தொடங்கின முதல் நாள். அப்போ இந்த முதல் நாளில் இருந்துச்சு அப்படின்னா இது யாருடைய சொத்து, போன வருஷத்தோடைய சொத்து. அதனால் 1/4/2017க்கான அரைகலன் ஒரு 10,000 ரூபா. அடுத்தது 16-17ஆம் ஆண்டுக்கான கூடியுள்ள சந்தா, இன்னும் இதுவும் போன வருஷத்தோடையது. ஓகேவா? 16-17க்கான சந்தா 2016-17க்கான சந்தா இது போன வருஷம் எது இருந்தாலும் அதை எடுத்துக்கணும். ஸோ அப்படியே கூட்டி பாருங்கள், 30,000 40,000 46,000. பொறுமையாக கூட்டணும் அப்படின்னா சாணப்படி கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால வாயில் 10,000 20,000 30,000, இது ஒரு 10,000 40,000
45 ஒன்று 46,000. ஸோ அப்போ 46,000 ரெண்டு பக்கத்தையும் போட்டுக்கோங்க. இதுக்கு பேர் முதல் நிதி. ஓகேவா? 46,000. இது பொறுப்புகள் இந்த பக்கம், இது வந்து சொத்துக்கள் பக்கம். ரெண்டுத்தையும் இருக்கிறத போட்டு எது டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் கிடச்சிடும். ஸோ அப்போ உண்மையான இந்த வருஷத்துக்கான இருப்பு நிலை குறிப்பு போடுவோமா? இங்கே பொறுப்புகள் பக்கம், இங்கே சொத்துக்கள் பக்கம். பொறுப்புகளில் பார்த்திங்கன்னா முதல் நிதி கண்டுபிடிச்சிட்டோம். முதல் வந்து 46,000 ப்ளஸ் உபரி வந்து இந்த கணக்கில் இருக்கு இல்லையா 4,000, அதையும் கூட்டிக்கிட்டிங்கன்னா 46,000 ப்ளஸ் 4,000 50,000 இருக்குது நம்ம இப்போ இதுக்கிட்ட. அடுத்தது பொறுப்பொகை என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். 2018-19 சந்தாவை முன்கூட்டியே வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ முன்கூட்டி பெற்ற சந்தா ஒரு 6,000. அடுத்தது வங்கி மேல்வரை பற்று ஒரு வங்கி மேல்வரை பற்று ஒரு 3,000. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்னென்ன விட்டுருக்கோம் பாருங்கள். உயில் கொடை ஒரு 40,000. உயில் கொடை ஒரு 40,000. ஓகே, அவ்வளோதான் வந்து பொறுப்பு சைடு. இதை கூட்டினீங்க அப்படின்னா பொறுமையாக கூட்டிக்கலாம். அடுத்த சொத்துக்கள் பக்கம் பாருங்கள். இப்போ என்ன போடணும்? இந்த சொத்துக்கள் பெறுதலில் வந்து அரைகலன் வாங்கியது, ஒரு 12,000. ஏற்கனவே நம்மகிட்ட அரைகலன் இருப்பு இருக்குது. ஸோ தொடக்க இருப்பு ப்ளஸ் அரைகலன் வாங்கியது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 22,000. அடுத்தது 2016-17க்கான கூடியுள்ள சந்தா ஒரு 1,000. அடுத்தது 2017-18 பெற வேண்டிய சந்தா. இது என்ன மிஸ் அப்படின்னா அந்த இங்கே போட்டிருக்கோம் இல்லையா பேலன்ஸு, இந்த 5,000. ஸோ அது ஒரு 5,000. அடுத்தது பில்லியார்ட்ஸ் மேஜை வாங்கியது. பில்லியார்ட்ஸ் மேஜை வாங்கியது அது ஒரு 70,000. அடுத்தது இங்கே ஒரு கை ரொக்கம் பேலன்ஸ் இருக்குது இல்லையா? இந்த கை ரொக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? சொத்து பக்கம் எப்போயுமே எடுத்து போட்டுக்கோம் இல்லையா? இங்கே பொறுப்பக்கம் வங்கி மேல் வரை பற்று போட்டோம். அப்போ சொத்து பக்கம் இந்த கை ரொக்கத்தை போடணும் இல்லையா? அதனால் கை ரொக்கம் ஒரு 1,000. இப்போ கூட்டி பாருங்கள். இந்த பக்கம் கூட்டுவோமா? 0 0 0 1 6 7 9. அடுத்து 7 8 9. அப்போ 99,000. இந்த பக்கம் பாருங்கள். 0 0 0 6 3 9 4 5 9. ரெண்டு பக்கமும் என்ன ஆயிடுச்சு? 99,000 வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு எளிமையான சம்மு தான்.
கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும், நிதானமாக ஒரு தடவைக்கு 2 தடவை எது எது எந்தெந்த பக்கம் வரும்னு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். சம்மு ரொம்ப எளிமையான சம்மு தான். ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பயப்படாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.